நீங்கள் உடல் செயல்பாடுகளை உள்ளடக்கிய விளையாட்டுகள் விளையாட வேண்டும். வாருங்கள், நமது உடல் வளர்ச்சியை மேம்படுத்தும் நமது பாரம்பரிய விளையாட்டுகளை பற்றி இன்று உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். உங்களுக்கு தெரியுமா, இங்கே உட்புற வெளிப்புற விளையாட்டுகள் மற்றும் தற்காப்பு கலைகள் கூட பாரம்பரியமாக விளையாடப்படுகிறது. ஆமாம், பலாங்குழி, தாயம், ஆடு துணியாட்டம் என்பன சில உட்புற விளையாட்டுகள் ஆகும். ஆஹா, இது சுவாரஸ்யமாக தெரியுது. இந்த பாரம்பரிய விளையாட்டுகளை பற்றி மேலும் சொல்ல முடியுமா அம்மா? பல்லாங்குழி மொத்தம் 14 குழிகளை கொண்ட மரப்பலகையுடன் 2 வீரர்களால் இந்த விளையாட்டு விளையாடப்படுகிறது. குழிகளில் குண்டுகள், விதைகள் அல்லது சிறிய கூழாங்கற்கள் பயன்படுத்தப்படும். தாயக்கட்டை என்பது 2 அல்லது 4 பேர் அணிகளாக பிரிந்து விளையாடும் விளையாட்டு. தாயக்கட்டை பலவிதமாக விளையாடப்படும். சில வெளிப்புற விளையாட்டுகள் எவ்வாறு விளையாடப்படுகின்றன என்பதை இப்போது காண்பிப்பார்கள். நமது பாரம்பரிய விளையாட்டுகள் உடல் திறனை மேம்படுத்தவும் பொழுதுபோக்கிற்கும் உற்சாகம் தருவதற்கும் உதவும். இவை சவாலானவையும் கூட. கிளித்தட்டு என்பது தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு. இது விரைவான அணிச்செய்தல், தந்திரமான சிந்தனை மற்றும் மிகப்பெரிய குழு முயற்சி தேவைப்படும் ஓர் விளையாட்டு. கிளியும் தாய்ச்சியும் விளையாட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றன.
சிறுவர்கள் வட்டமாக உட்காருவார்கள். கொல கொல மந்திரிகா என்று பாடிக்கொண்டு கைக்கூட்டை பிடித்து கொண்டு வட்டத்தில் வெளியே சுற்றி வருவார்கள். வட்டத்தில் உள்ள சிறுவர்கள் நடிகை நடிகை சுத்தி வா என பதிலளிப்பார். ஒரு குரல் தந்தையொட்டி இதற்கு சிறுவர்கள் நெருங்கலினை நின்று எதிர் காய்களையும் பெயர்த்து மற்ற சிறுவரின் காய்களை துணித்து பணிகளும் மறைவை உருவாக்குவர். வீரமுள்ள குழு ஒரு கோட்டை உருவாக்கி வளைவுக்குள் செல்வர். கடைசியில் தூக்கிராமின் சொல்லி வளைவின் அடியில் இருக்கிற வளைவு செய்யும் இது சிறுவனால் பிடிபடுவர். ஆங்கிலத்தில் blindfolded ஆய்வு என்று அழைக்கப்படுகிறது. இந்த விளையாட்டை தலாஸ் விளையாடலாம். அனைத்து விளையாட்டினரும் விளையாட்டில் பங்கேற்பார்கள். விடுமுறை நாட்களில் கண்ணாமூச்சி விளையாடுவது நாட்களை மேம்படுகிறது. கொக்கோ நமது பாரம்பரிய விளையாட்டு. கபடிக்கு அடுத்தபடியாக மிகவும் பிரபலமான பாரம்பரிய விளையாட்டு இதுவாகும். 2 அணிகளில் இருந்தும் தலா 9 வீரர்கள் கொக்கோ விளையாடுவார்கள். உட்கார்ந்திருக்கும் ஒவ்வொரு வீரரும் எதிர் பக்கத்தை எதிர்பார்ப்பார்கள்.
எங்கள் பாரம்பரிய தற்காப்பு கலைகளை பற்றி நீங்கள் கேட்க விரும்புகிறீர்களா? இம்முறை அடிமுறை என்பது எங்கள் பாரம்பரிய தற்காப்பு கலையாகும். இது இந்தியாவின் தென்கோடியில் உள்ள கன்னியாகுமரியில் உருவானது. இதன் பூர்வாகலிருக்கை நுட்பங்கள் அடித்தள என்றும் முக்கிய புள்ளிகள் பயன்பாடு என்றும் வர்ண அடி என்று அழைக்கப்படும். களரி அல்லது களரி பயிற்று என்பது 11-11ஆம் நூற்றாண்டு போர்க்காலத்தில் போர்க்களின் நுட்பங்களிலிருந்து ஆயுதங்கள் மற்றும் போர் நுட்பங்களுடன் உருவாக்கப்பட்ட ஒரு தற்காப்பு கலையாகும். களரி பயிற்சியாளரை குருக்கள் அல்லது ஆசான் என்று அழைப்பார். சிலம்பம் சிலம்பம் என்பது தமிழ்நாட்டின் ஆயுத அடிப்படையிலான தற்காப்பு கலையாகும். இந்த பாணி தமிழ் சங்க இலக்கியங்களில் சீனு நாணயங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு அல்லது சல்லிக்கட்டு படுத்தழுகுதல் மற்றும் மஞ்சள் எழுத்து என்றும் அறியப்படும். இது ஒரு பரம்பரைய நிகழ்வாகும். மக்கள் காலையில் முழுதும் உள்ள பெரிய கூண்டு கால்களில் பிடித்து காலை தப்பிக்க முடிய போல காலையை நிறுத்த முயற்சி செய்வார்கள். ஜல்லிக்கட்டு பொதுவாக பொங்கல் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் ஜனவரி மாதப்பொங்கல் தினத்தில் நடைமுறை உள்ளது. இவை நமது பாரம்பரிய விளையாட்டுகளின் ஸ்னாப்ஷாட் ஆகும். இந்த விளையாட்டுகளை பற்றி அறிந்து நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள். எதிர்காலத்திற்காக அவற்றை பாதுகாப்பீர்கள் என்று நம்புகிறோம். நன்றி.